உறவுகளுக்கு வணக்கம். நம்ம தீக்குருதி சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது சென்னி வாய்க்கால் சென்னி சிவன்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே மற்ற கோயிலை ஒப்பிடும்போது இந்த கோயில் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கோயில் தான். ஏன்னா உள்ள போனால் ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நவகிரகங்கள் எல்லா கோயிலுமே பார்த்துருப்போம். நவகிரகங்கள் எப்படி இருக்குன்னாக்க நடுவில் சூரிய பகவான் இருப்பார், மற்ற எல்லா தெய்வங்களும் ஒவ்வொரு பக்கமும் திரும்பி இருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் அப்படி இல்லை. நடுவில் சூரிய பகவான், மிச்சம் இருக்கிற நவகிரகங்கள் எல்லாமே அந்த சூரிய பகவானை பார்த்த மாதிரியே தான் இருக்கிறாங்க. அதை முழு வீடியோ காணொலியாகவும் பார்த்துருவோம். அதுபோக 2 முருகன் சிலை இருக்குது. ஒரு முருகன் வந்துட்டு வள்ளி தெய்வானையோடு இருக்குது. அதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த முருகன் வள்ளி தெய்வானை 3 தெய்வமே ஒரே கல்லில் செதுக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற கோயில்களில் முருகனுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற மயில் இந்த கோயிலில் முருகனுக்கு இடது பக்கத்தில் இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறையா மர்மமான விஷயங்கள் அந்த கோயில் இருக்குது. குபேரனோட குழந்தைகள் சிவனோட கருவறையிலேயே அவங்களுக்கு பக்கத்துலேயே அந்த 2 குழந்தைங்களோட சிலையும் இருக்குது. அதையும் இன்னும் தெய்வமாகவும் வழிபட்டுட்டு வராங்க. இதை பற்றின முழு காலையிலையும் வீடியோவாகவும் அந்த கோயிலில் இருக்கிற சிவாச்சாரியர்கள் இதை பற்றி எடுத்து கொடுக்குற முழு விளக்கங்களையும் முழு வீடியோ பதிவாக பார்த்துடலாம். இந்த கோயிலை யார் யார் வழிபட்டா, சோழ மன்னர்களோட கல்வெட்டுகள் இன்னமும் இருக்குது. ஆனால் அதை நம்ம உள்ள போய் பார்க்க முடியல, ஏன்னா அது கருவறையில் இருக்குது. ஆனால் அதை பற்றின சொன்ன சிவாச்சாரிகளோட முழு வீடியோவையும் இதில் நம்ம பார்க்கலாம். ஓம் நம சிவாய. நமஸ்காரம். திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் நன்னிமங்கலம் என் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆலயத்திலிருந்து ஜனார்தனன் ஆகிய நான் பேசுகின்றேன். பக்கத்தில் இருக்கக்கூடியவர் கோவில் சிவாச்சாரியார் லக்ஷ்மணன். வணக்கம். இந்த ஆலயமானது பல ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம். ஒரு காலத்தில் சிவன் கைலாயத்தில் இருக்கும் பொழுது சிவனை தரிசிப்பதற்கு குபேரன் அந்த இடத்திற்கு செல்கின்றான். அப்பொழுது சிவன் கையில் ஒரு வில்வதளத்தை வைத்து கொண்டிருக்கின்றார். அது யார் கண்ணிலும் படாது, யாராலையும் பார்க்க முடியாது, அந்த யார் கையிலையும் நிற்காது. அந்த வில்வதளம் சிவன் குபேரன் கையில் கொடுக்கின்றார். கொடுக்கும் பொழுது குபேரனுடைய கையிலே அந்த வில்வதளம் நிற்கின்றது. குபேரன் அவன் கண்களால் அந்த வில்வதளத்தை பார்க்கின்றான். இதோட மகிமை என்ன என்று பகவானிடம் குபேரன் கேட்க, இதை பூலோகத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களிலும் கொண்டு வைத்து வணங்கிவிட்டு வா, அதனுடைய மகிமை உனக்கு விளங்கும் என்று பகவான் சொல்கின்றார். தனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் தன்னுடைய முதல்வர்கள் நலகூபன் மணிகிரீவன் 2 பேர்த்துக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னுட்டு குபேரன் அவங்க கையில் கொடுத்து, நீங்கள் போய் வச்சுட்டு வாங்கடா, இந்த மூலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களும் கொண்டு வச்சு வழிபட்டுட்டு வாங்கன்ற. அவங்க கையில் நிற்கிது. அவங்களாலே அந்த வில்வதளத்தை பார்க்க முடியுது. உடனே அந்த வில்வதளத்தை எடுத்துக்கிட்டு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களிலும் போய் வச்சுட்டு வணங்குவாங்க. எல்லா இடத்துலையும் அது அப்படியே பச்சையாகவே நிற்கிது. அண்ணாமலையார் திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையார் தலையில் வச்சு வழிபடும் பொழுது அது தங்கமாக மாறிடுது. அண்ணாமலையார் தான் என்ன பண்ணுறாரு, வழிகாட்டுறார். அதனால தான் இன்றைக்கி இந்த ஆலயத்தில் திருவண்ணாமலையை போயிட்டு சுற்றிட்டு அந்த கிரிவலம் ஜனங்கள் இங்கே இந்த ஆலயத்துக்கு வந்தால் அந்த கிரிவலம் செய்கிறதோட முழு பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஸோ அண்ணாமலையார் வழிகாட்ட குபேரனுடைய குழந்தைகள் இந்த ஆலயத்துக்கு இங்கு உள்ள பகவான் தலையில் அதை வச்சு வணங்குறாங்க. அப்போ அது அப்படியே பல மடங்கு சொன்னமாயிடுது, அப்படியே தங்கமாக ஜொலிக்குது. இதோட மகிமை என்ன அப்படின்னு கேட்கும்போது, பகவான் இங்கே இந்த வில்வ மரத்தை பிரதிஷ்டை பண்ணுறார், சொன்ன வில்வத்தை. உடனே குபேரனுடைய குழந்தைகளுக்கு சில சக்திகளை கொடுக்கின்றார். என்ன சக்தின்னா, பூலோகத்திலேருந்து தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர், அவங்க முன்னோர்கள், அவங்க சந்ததிகள், அவங்க ஈட்டக்கூடிய ஒவ்வொரு பைசாவிலையும் அதர்மங்களும் தோஷங்களும் கலந்திருக்கும். இந்த அதர்மங்களையும் தோஷங்களையும் நீக்குவதற்கு உண்டான சக்தியை குபேரனுடைய குழந்தைகள் நலகூபன் மணிகிரீவன் அவங்களுக்கு சுவாமி கொடுக்கின்றார். அந்த சக்தியை
ஏன்னா கையில் வாங்கினோம், பையில் போட்டோம், காசு போன இடம் எங்கேன்னு தெரியல. இப்போ உலகம் அப்படி இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த அதர்மங்களும் தோஷங்களும் நம்மளை அறியாமலேயே நம்முடைய செல்வத்தில் வந்து கலந்துடுது. அதை நீக்கக்கூடிய சக்தியை வந்து பகவான் வந்து குபேரனுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். அவங்க வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து சிவனை வழிபடக்கூடிய ஆட்களை, இந்த பக்தர்களுக்கு, தன்னுடைய சிவனை வந்து தரிசனம் செய்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க செல்வத்தில் உண்டான சகல தோஷங்களையும் அதர்மங்களையும் நீக்கி தங்களுடைய சங்க நிதி, பதும நிதி அதில் அவங்க சேர்த்துடுவாங்க. அது சேர்த்தோன்னா உள்ள ஆலயத்தில் மகாலட்சுமி உள்ள பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அம்பாள் பக்கத்தில், மீனாட்சி பக்கத்தில் மகாலட்சுமி இருக்கா. அந்த செல்வத்தில் வந்து மகாலட்சுமி வந்து உட்காந்துக்குவான். மகாலட்சுமி உட்காந்துட்டா அப்படின்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வம் தோஷங்கள் நீங்கிய, அதர்மங்கள் நீங்கிய செல்வம் மேலே 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 நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். செல்வமானது செழிப்போடு இருக்கும். செல்வம் மட்டும் இருந்தால் போதாது வாழ்க்கைக்கு. நம்ம செழிப்பாக ஆண்டவன் கொடுத்த அந்த செல்வத்தை நம்ம செழிப்பாக அனுபவிக்கணும். ஊட்டியில் வந்து 500 ஏக்கர் நிலம் இருக்குது. என்னடா பிரயோஜனம்? 3 வேளையும் கஞ்சி தானே, என்ன புண்ணியம்? செல்வத்தை அனுபவிக்கணும், செழிப்பாக இருக்கணும் வாழ்க்கையில். அந்த சக்தியை வந்து இங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி உங்களுக்கு கொடுப்பாள். அதனால் இது செல்வத்தினால், பணத்தினால், சொத்தினால் வரக்கூடிய சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஸ்தலம். இங்கே வந்து இந்த ஸ்தலத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னா, ஒரு பிரதோஷத்துக்கு அல்லது பௌர்ணமிக்கு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அதுதான் பரிகாரம். செல்வத்தினால் உண்டாகக்கூடிய, பணத்தினால் உண்டாகக்கூடிய கஷ்டம், மனக்கஷ்டம், பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, இவைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய ஸ்தலம். அந்த பகவானுக்கு வந்து அபிஷேகம் மட்டும்தான் இங்கே பரிகாரம் என்பது ஐதீகம். இங்கே வந்து ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு இருக்குது. ராஜராஜ சோழன் தன்னுடைய பிரச்சனைகள் வந்து தீர்ப்பதற்காக இந்த லிங்கத்தை ஆத்மார்த்தமாக வந்து வழங்கி சென்றான் என்று அவனுடைய கல்வெட்டு இருக்குது. பல்லவ காலத்து கல்வெட்டு இருக்குது, ஹொய்சால காலத்து கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டினால் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட பழமையான கோவில். இங்கே வந்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு பகவான் நிச்சயம் கண்டிப்பாக சகல நன்மைகளும் கொடுப்பார் என்பது நிச்சயம். நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தோம் அந்த நவகிரகங்களை பற்றி. நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அதில் வந்துட்டு ஒரு சூரிய பகவான் நடுவில் இருப்பார். மிச்சம் எல்லா தெய்வங்களுமே சூரிய பகவான் நோக்கி மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த சைடுமே திரும்பி இருக்காது. இந்த விஷயத்த நம்ம சொன்னோம். இந்த முழுக்க வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. அது வரைக்குமே ஒரு பெரிய விஷயந்தான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சூரிய பகவான் நோக்கி வணங்குற மாதிரியே தான் இருக்கும். இந்த ஆலயத்தில் வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுகத்துடன் கூடிய முருகப்பெருமான் உள்ள ஒரே கல்லினால் செய்யப்பட்ட சிலை. அங்கு உள்ள மயில் சுவாமிக்கு இடது பக்கம் உள்ளது. மற்ற கோயிலெல்லாம் சுவாமிக்கு வலது பக்கம்தான் மயிலோட தலை இருக்கும். இந்த கோவிலில் சுவாமிக்கு இடது பக்கம் இருக்கும். வள்ளி உள்ள இடத்துல தெய்வ யானையும், தெய்வ யானை உள்ள இடத்துல வள்ளியும் இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு காட்சி கொடுப்பார் சரவணபவன் முருகன். அடுத்தது இங்கே ரொம்ப விசேஷம், நவகிரகம் உள்ளது. நவகிரகங்கள்லாம் 9 கிரகமும் சூரியனை பார்த்து இருக்கும். மற்ற கோவிலில் தான் தனித்தனியாக இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பின்னு இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் எல்லாம் சூரியனை பார்த்து இருக்கும். ராகு உள்ள இடத்துல கேதும், கேது உள்ள இடத்துல ராகும் இருக்கும். அப்படி ஒரு விசேஷமான அமைப்புடைய தலம். இந்த ஆலயத்தின் உள்ளே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள், வரதராஜ பெருமாள் சந்நிதி உள்ளது. பெருமாள் கோவிலும் இந்த ஆலயத்தின் உள்ளே உள்ளது. அடுத்தது இங்கே 2 சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. இந்த கோவிலானது காலையில் 8 மணியிலிருந்து 12 மணி முடிய நடை திறந்திருக்கும். மாலையில் 4 மணியிலிருந்து 7 மணி முடிய நடை திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு பஸ் வசதி அவ்வளோவா கிடையாது. ஒரு பஸ் வருது, ஆனந்தமேடு போகக்கூடிய பஸ்ஸு. அந்த பஸ்ஸோட டைமை பார்த்துட்டு வாங்க இங்கே. ஏன்னா பஸ் வசதி அதிகம் கிடையாது. லால்குடியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் வயல்கள் சூழ்ந்து இயற்கையாக மிக அமைதியாக உள்ள ஒரு ஸ்தலம் இது. குபேரனுடைய குழந்தைகள்
அண்ணாமலையாரை வழிபடும் பொழுது, அண்ணாமலையாரை வழிகாட்டும் பொழுது தென் திசை காவிரி இயல் சேர் சென்னி சிவக்கயல் சுந்தரம் பார் அப்படின்னு சொன்னார். அதாவது இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா காவிரியோட கரையில் சென்னி சிவம்னா பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருக்கும்பொழுது அவன் இந்த சிவனை வந்து வழிபட்டதால் இதற்கு சென்னி சிவம் என்ற பெயர் உண்டு. அந்த சென்னி சிவம் கயல் என்றால் மீன், சிவம் கயல், ஸோ மீனாட்சி சுந்தரேசர் என்று பொருள். இந்த சாமியை போய் பார்த்து நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு அண்ணாமலையார் வழிகாட்ட இங்கே வந்து சொன்னாங்க. அதனால தான் சொல்லும்போதே அழகாக சொன்னார், தென் திசை போங்க, காவிரியோட கரையில் சென்னி சிவம் கயல் சுந்தரத்தை பாருங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது இந்த வாய்க்காலுக்கு இந்த இடத்துக்கு பேர் சென்னி வளநாடு. சென்னி வளநாடுன்னா ராஜராஜ சோழனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. இந்த இடத்துக்கு பேர் உண்மையிலேயே மும்முடி சோழமங்கலம். இன்றைக்கும் கவர்மெண்ட் ரெக்கார்டில் இது மும்முடி சோழமங்கலம் அப்படின்னு தான் இருக்குது. மும்முடிங்கிறது ராஜராஜ சோழன். ஸோ சென்னி வளநாடுன்னு வந்து இந்த கோயிலுக்கு பேர் சென்னி வாய்க்கால் கோயிலுன்னு பேர். ரெண்டாவது, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் அங்கெல்லாம் இறங்கி நீங்கள் கேட்டிங்கன்னா நன்னிமங்கலம் சிவன் கோயில்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, சென்னி வாய்க்கால் கோவில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக வழி சொல்லுவாங்க. இந்த கோயிலில் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது பௌர்ணமி பூஜை. பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் வந்து பார்க்கறதுக்கு கண்கோல காட்சியாக இருக்கும். ஸோ அந்த திருமேனி வந்துட்டு அந்தளவுக்கு ஜொலிப்பார். ஸோ அது வந்து பார்க்கணுன்னா நேராக வரணும். ரெண்டாவது, இங்கே ஏகாதசி சஷ்டி, தேய்பிர சஷ்டி, தேய்பிர அஷ்டமி இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ அனைவரும் வந்து கலந்துக்கும்படி மிக தாழ்வு கலந்துக்கணும். நன்றி, வணக்கம். இந்த ஆலயத்துடைய மிகப்பெரிய திருவிழாக்கள் என்ன அப்படின்னா, அன்னாபிஷேகம் நல்ல கிராண்டாக நடக்கும். அடுத்தது சங்காபிஷேகம், அடுத்தது ருத்ராபிஷேகம், இதெல்லாம் ரொம்ப பெரிய திருவிழா. அடுத்தது சிவன் ராத்திரி, விடிய 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 மக்கள் கூட்டம் அலமோதும் சிவன் ராத்திரிக்கு. அடுத்தது மதுரையில் மீனாட்சி கல்யாணம். மதுரையில் மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்கும்போது இங்கேயும் உள்ள மீனாட்சிக்கு இந்த இடத்துல மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும். பக்தர்கள் எக்கச்சக்கமாக வந்து அன்றைக்கி வந்து சுவாமியை பார்த்துட்டு போவாங்க. இந்த 5 விசேஷமான முக்கியமான பண்டிகைகள் இந்த திருக்கோயிலில் உண்டு.